இந்த மீன் அப்படி என்னதான் இருக்குது, இந்த மீன் எதுக்கு இவ்வளோ விலைக்கு போகுது பாருங்கள், என்ன விலைக்கு போகுதுன்னு. இந்த விலைக்கு நீங்கள் வாங்குவீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ₹1150 போகுது இந்த மீன். ஒரு காலமும் இவ்வளோ விலைக்கு போனது கிடையாது. சரியான விலை. மண்ணில் பிறண்டு இருக்கக்கூடிய இந்த மீனுக்கு எனக்கு தான் வேணும்னு போட்டி போடுற மக்கள் எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த மீனை கொடுங்கன்னு இந்த மீன்கள் வேணும்னு பேரம் பேசுறாங்க. அப்படி இந்த மீன்ல என்னதான் இருக்கு? பொதுவாகவே மீன் மார்க்கெட்ல அவங்க புடிச்சிட்டு வந்த அந்த மீனை பொது வெளியில அந்த மீனுக்கான ரேட் என்னவா இருக்கும்னு ஏலம் விடுவாங்க. ஆரம்ப விலை நிர்ணயிச்ச பிறகு அந்த மீனை எனக்கு தான் வேணும்னு போட்டி போடுற மக்களுக்கு மத்தியில பேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதிக ரேட் யார் கேட்கறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த மீன். இது வழக்கம் போல நடக்கிறது தான். ஆனா இப்படி மண்ணுல பிறண்டு இருக்கக்கூடிய இந்த மீன்களுக்கு ஆயிரக்கணக்கில் மக்கள் பேரம் பேசி எனக்கு கொடுங்க எனக்கு கொடுங்கன்னு அடிச்சுக்கும் போது கடைசியில் ₹1200 கிட்ட பேரம் முடியுது. ₹1200 இந்த மீன்கள் ஒர்த்து தானா நீங்களே சொல்லுங்கன்னு தூத்துக்குடி மீனவன் தன்னுடைய இன்ஸ்டாகிராம்ல பதிவிட்டு இருக்காரு. மீனுக்கு அப்படி ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆயிருக்கு. அதிகபட்சம் ₹600 கொடுக்கலான்னு இன்ஸ்டாகிராம்ல இந்த வீடியோ பார்த்தவங்க கமெண்ட் பண்றாங்க. இந்த மீன் இவ்வளவு ரேட்டு போகுதுன்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இருந்தாலும் ரேட்டு கொடுத்து மீன் வாங்குறதுக்கு மக்கள் ரெடியா இருக்காங்க. ஒருவேளை அந்த மார்க்கெட்ல நீங்க இருந்தா இந்த மீனுக்கு என்ன ரேட்டு சொல்லியிருப்பீங்க? தினேஷ் ஆகிய என் கூட கமெண்ட்ல தெரிவிங்க. மறக்காம பிக் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வட்டா.